ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி வைப்போங்கிறத பார்ப்போம். முதல்ல வெந்தயம், மிளகு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி அதை வதக்கிறதுக்காண்டி நறுக்கி வச்சுருக்கிறேன். மீன்களெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். பொரிக்க மீனுக்கு மசாலா தடவி வச்சுருக்கிறேன். அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்கிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இந்த மூணையும் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சுருள வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்த இடத்துல தான் அப்பா பாறை மீனும் மத்தி மீனும் வாங்கிட்டு வந்தது. பாறை மீனை குழம்பு வைக்கணும், மத்தி மீனை வறுவல் பண்ணணுன்ட்டு வச்சுருக்கோம். இப்போ பாறை மீன் குழம்புக்கு தான் இந்த இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மசாலா இது நல்லா சுருள வதங்கட்டும். நல்லா எங்கள் அப்பாவுக்கு நான் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எப்போ வந்தாலும் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் என் மகா கேட்டிருந்தா, அதனால எங்கள் அப்பா உடனே வாங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் மீனையும் மத்தி மீன் மசாலா தடவி வச்சுருக்கிறதையும் பொரிச்சிக்கலான்ட்டு தனியாக ஒரு தவாவை எடுத்து இன்றைக்கி தவா ஃப்ரை தாங்க பண்ண போது நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு இந்த ஒரு பீஸ் பாறை மீனோட துண்டு இது என்னோடய பையன் மோனிஸ் குட்டிக்காண்டி ஒரு பீஸ் மட்டும் மிளகாத்தூள் போடாமல் மஞ்சள், மிளகு பொடி, அப்புறம் உப்பு இது மட்டும் போட்டு பொரிச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவன் உரப்பு இப்போ வரைக்கும் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால தான் சின்ன பையன் அவனுக்கு வத்தல் பொடி போடாமல் ஒரு பீஸு எடுத்து கொடுக்கலாம். முள் இருக்காது, மத்தி மீனில் முள் இருக்கும், அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். சின்ன பையனை சாப்பிட மாட்டான்ல, அதுக்காண்டி அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தவாவில் எல்லா மீனையும் எடுத்து போட்டுட்டு அது கூடவே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி மீன் வறுவல் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எந்த பொரியலோ குழம்புக்கோ நம்ம தாளிசம் பண்ணாலும் சரி, குழம்பு உள்ளே போட்டாலும் சரி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அது அந்த ஃப்ளேவர் இறங்கி அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை என்றைக்குமே ஒதுக்கி தூர எடுத்து போட வேண்டாம். சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் மீனை புரட்டி போட்டுக்கலாம். ஒன் சைடு வெந்துட்டு அடுத்து மாற்றி போட்டு இன்னொரு சைடையும் நல்லா வேக வச்சுக்கிடுவோம். திருப்பி போட்டுட்டு அடுத்து குழம்புக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணுவோம். மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். சாதம் ஏற்கனவே வடித்து வச்சாச்சு. நாங்கள் குக்கர்லலாம் வைக்க மாட்டோம், பானையில் தான் பொங்குறது. ஏன்னா நபர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கூட, அதனால் பெரும்பாலும் குக்கரில் வச்சதே கிடையாது. கொஞ்சம் சாதம் பண்ணாலுமே குக்கரில் வைக்க போகிறதில்ல, பானையில் தான் பொங்கி வடித்து வச்சுக்கிடுவோம். மாற்றி போட்டாச்சு. அடுத்து நல்லா வெந்துட்டு இதை சூடு எண்ணெய் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 3 கிலோ எடுத்துருவோம். எடுத்து தனியாக அவனுக்கு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து
மற்ற மீன்களெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து 2வது ரவுண்டு போட்டு மிச்சலாம். மொத்தம் ஒரு 30-35 மீன் இருக்கும். சின்ன மத்தி மீன் தான். அதோட கிளைமேட்டும் எப்படி இருக்குன்னா, எங்கள் ஊரில் கொஞ்சம் மழையாகவே இருக்குது. இந்த மீன் வறுவல், இந்த கிளைமேட்டு, சுட சுட சாப்பாடு, அதையும் எல்லாம் நினச்சி பார்க்கையில் ரொம்ப ஒரு எச்சு ஊறுத மாதிரி ஃபீலிங் இருக்குது. நாமளாம் பொரிச்சிட்டு இருக்கையிலே ஒன்று எடுத்து சாப்பிட்ருவேன். எங்கள் அப்பா என்றைக்குமே கம்மியாகவே மீனும் வாங்காது, எதுவுமே. ஏன்னா நபர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால நிறையா வாங்கிட்டு வரோம். சிக்கன் பொரிச்சாலும் சரி, மட்டன், என்னது வச்சானாலும் சமையல் கட்டில் நின்று எடுத்து சாப்பிட்றது பழக்கம். அதே மாதிரி தான் இப்போவும். என்னடா கோணிக்குட்டி வந்துட்டான். சரி, ஒரு தடவை எடுத்தாச்சு. அடுத்து மீதி இருக்க மீனெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு போட்டுருவோம். மசாலா ரெடி பண்ணால் தான் சீக்கிரமாக குழம்பு வைக்கலாம். ரெண்டாவது தடவை பொரிச்சு சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள், மழை பெய்யுது, நல்ல மழை. அப்புறம் குழம்பு வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, சின்ன வெங்காயம் விழுத சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் உள்ள மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே புளிக்கரைசல் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விடும்போது உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த சைடு மீன் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஃபுல்லாக எடுத்துடலாம். மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மழை கிளைமேட்டுக்கும் இந்த பொரிச்ச மீனும் சூப்பராக இருக்கும்.
அதே சமயம் இங்கே குழம்பும் கொதிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா இதை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதி வந்த பிறகு அடுத்து மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கிடுவோம். பாறை மீன் இதுதான் முதல் தடவை நாங்கள் எங்கள் வீட்டில் பாறை மீன் சமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னே பாறை மீன்லாம் வாங்கினதில்லை, இதுதான் முதல் தடவை. இது இனிமேல் ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிசை மட்டும் போட்டு இறக்கிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். குழம்பு சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா தயாராகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தாளிசை மட்டும் போட்டுருவோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கீரி போட்டு அப்புறம் கருவேப்பிலை இந்த 2 தான் தாளித்து குழம்புல கொட்டிட வேண்டியதான். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா தாளிப்பு குழம்பை இன்னும் கூடுதல் டேஸ்ட் வர வைக்கும். அதுக்காண்டி தான் 2வது ஒரு தாளிப்பு. இல்லைன்னா முதல் தாளிப்புலேயே குழம்பு நல்லா சூப்பராக தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா சுவைக்காண்டி தாளிப்பு போட்டிருக்கு. இது ஒரு விதமான கேரளா ஸ்டைல்னு கூட சொல்லலாம். கேரளாவில் இப்படியும் தாளிப்பு போட்டு செய்வாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தாளிப்பை இந்த குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன வேலைன்னா, மோனிக்கு அந்த முன்னாடி மீன் வறுவல் பண்ணல அந்த எண்ணெயில் உள்ள காரம் அந்த மீனில் இறங்கி அவன் சாப்பிட காரமாக இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். அடுத்து 2வது வெறும் அவனுக்கு தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டு ஒரு பீஸ் மீனை தனியாக எடுத்து வச்சு அவனுக்கு மறுபடியும் ஒரு மீன் பொரித்து அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு அப்புறம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். அப்புறம் மீன் வறுவல், மத்தி மீன் வறுவல், அதையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல்
ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ. இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.